இந்த நிகழ்ச்சியில் நடத்துவது நாளைய மாநாட்டு நிகழ்ச்சியின் அறிவிப்பு சொல்லுகிற விழாவாக நடத்துவது என்பது ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் மிக மிக அவசியமானது சாதி சமய நல்லிணக்கம் என்பதை எடுத்துக்காட்டத்தான் புரட்சிக் கவிஞர் எழுதினார். எல்லாருக்கும் எல்லாமே நினைப்பதான இடம் நோக்கி நகர்ந்த இந்த மையம் இல்லாதே பிறரில்லை, இல்லாதே இங்கில்லை, பிறன் உழைப்பை எனதென்று தனி ஒருவர் சொல்லாங்கே கல்லாரை காணுங்கால் கல்வி நன்றால் கசலுக்கு தூக்கு மரம் அங்கே உண்டார் நல்லாரே எல்லாரும் பின்னரங்கே நமக்கென்ன கிளியட்டும் படம் பஞ்சாங்கம் புரட்சி கவிஞர். அந்த வகையிலே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பதான திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுவது போல புதுச்சேரியிலும் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய யுக புரட்சி நடத்துவதற்கான வாய்ப்பு உள்ள வல்லமை உள்ள களப்பணியாளர்களை ஆட்சியாளர்களை பெற்றிருக்கிற காரைக்கால் மாநிலத்தில் நம்முடைய நாஜிம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், தியாகராஜன் அமர்ந்திருக்கிறார்கள், பிரபு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், பிரீத்தி நாகராஜனும் கவிதை பெற்று அமுத ஆரம்பித்தோர் அமர்ந்திருக்கிறோம். இந்த சமநிலை பூத்து குலுங்க வேண்டும். நான் எழுதினேன் முரசொலியிலே, மறை உணர்த்தும் நெறி அனைத்து மறந்துவிட்ட உள்ளத்தில் மதம் பிடித்த மனித குலம் நித்தரத்த கிடத்தில், மறை உணர்த்தும் நெறி அனைத்து மறந்துவிட்ட உள்ளத்தில் மதம் பிடித்த மனித குலம் நித்தரத்த கிடத்தில், இறைவன் படும் 100 வகை அவரவர்கள் இல்லத்தில் இணையில்லாத மனித நேயம் எழமுடியா பழத்தில், அதோ அந்த கோவில் புறா பள்ளிவாசல் மாடத்தில், அதோ அந்த கோவில் புறா பள்ளிவாசல் மாடத்தில் அக்பரடி வளர்த்த கிளி அம்மன் கோவில் கூடத்தில், இதோ இந்த பறவையெல்லாம் தேவாலய பீடத்தில், ஏன் மனிதா சாதி மத பூசல் ஏன் தேசத்தில் எழுதியே, அப்படி சாதி மத பூசல் இல்லாத ஒரு சமத்துவம் மலர வேண்டும், சமதர்மம் பூத்து துருங்க வேண்டும். அப்படிப்பட்ட சமத்துவத்தை சமதர்மத்தை உருவாக்கக்கூடிய அந்த சமத்துவமும் சமதர்மமும் பூத்து துருங்கக்கூடிய திராவிட மாடல் நாடாக நம்முடைய நாடு மலர்ந்து குழுங்க, நாமெல்லாம் சகோதரத்துவத்தோடு விளங்க இந்த யுகாரோன் திறப்பு விழா சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த யுகாரோன் திறப்பு விழாவில் தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் நம்முடைய மாநில பொறுப்பேற்றுக் கொள்கிற அன்பு சகோதரர் அமுத ஆறுமுகம் அவர்கள் தலைமை இடுகிற அன்பு கட்டளை விரலிட்டு வரிசையிலே வழக்கம் போல் நிறைவேற்றி வெற்றி பெற வேண்டும். கற்சமயம்தான் இந்து சமயம், அங்கே கடவுளெல்லாம் சிற்பத்தில் நமக்கு காட்சி, நற்சமயம் முகமதிய சமயம், ஆமாம் நபி சமயம், வார்த்தையிலே இருந்தது சொற்சமயம் தான் இயேசு சமயமாக தொகை தொகையாய் பல சமயம் இந்த நாட்டில் தற்சமயம் இருந்தாலும் நாம் எல்லோரும் தமிழ் சமயம் உணர்வில் இணைய வேண்டும். மாறிய நம் சென்றவர்கள் திருந்த வேண்டும், மறைந்துவிட்ட புகழாவும் திரும்ப வேண்டும், ஊழிய சென்ற அமுதத்தை மதிக்க வேண்டும், உதய சூரியன் எங்கும் உதிக்க வேண்டும், சூரியன் உலகிற்கே ஒளிவகுப்போம், கிடைத்திருக்கும் ஆதரவை சிந்திப்போம், ஆய்விருந்தால் அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். குறித்த நேரத்திலே வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய தோழர்கள் கீழே அரங்கத்தில் அந்த இஸ்லாம் நோன்பு திறக்கிற நிகழ்வு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. கீழே செல்வார்கள் என்பதும் மகளிர் தின விழாவை முன்னிட்டு சிறப்பிக்கிற வகையில் மதத்தை சார்ந்திருக்கிற மகளிர் திலகங்களுக்கு நமது கழக அமைப்பாளர் அவர்கள் பயனாளர் இருக்கிறார். அந்த வகையில் மரியாதைக்குரிய அம்மா நசீமா சாஹிபு மறைக்காரர்களுக்கு அண்ணன் கவிதைத்தன் அவர்கள் நசீமா அவர்களுக்கு இந்த மகளிர் சிறப்பை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நமது கிறிஸ்துவ பேர் சமயத்தின் பிரதிநிதியாக அருமைக்குரிய சகோதரியார் பௌரி சோழசிங்கராயர் அவர்களுக்கு பயனாளை வழங்கப்படுகிறது.
அவர்கள். கொஞ்சம் நெருங்கி வாங்க. திராவிட மதத்தினுடைய அடையாளமாக இருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய சகோதரியார் திருமலை நாயக்கப்பட்டினம் பிரபாவதி அவர்களுக்கு நமது சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் நாக தியாகராஜன் அவர்கள் பயனாளை அணிவிக்கிறார்கள். நிகழ்வில் அடுத்த நிகழ்வு கீழரங்கத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக நிகழ்வுடைய ஏற்புரை நன்றிகளையும் கழகத்தின் பொருளாளர் அறிவித்தவர் அமுதாரம் வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக ஏற்புரை மற்றும் நன்றி உரை மரபு காரணமாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நன்றி உரை சொல்லியிருக்கேன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, இவ்வளவு நாள் கட்சியில் இருந்தீங்கன்னா ஏன் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டி கொடுத்துன்னு கேட்டாங்க. அது கலைஞர் சொன்ன ஒரே பொருள் தான், என் உயரம் எனக்கு தெரியும், ஆகவே நான் அதற்கு போட்டி போடல. ஆனால் இன்னொன்றே கலைஞர் சொன்னார், நான் போட்டிருக்கிற துண்டு அமைச்சர் பதவி, நான் போட்டிருக்கிற சட்டை இது கட்சி பதவி தான் முக்கியமாக கருதுவேன். அந்த வகையில் இன்றைக்கு ஃபோட்டோவா? ஓகே, லைவ் காமெடி. அப்படியே எடுத்துட வேண்டியதாம்மா.